ஹலோ கைஸ், குட் ஈவினிங், குட் நைட் அப்படின்னு சொல்லலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:45. இன்னைக்கு ஈவினிங் வந்து பெங்களூரில் ஒரு நல்ல மழை பெஞ்சது. ஸோ அதனால் வெளியில் வந்து வாக்கிங்கோ ஜாகிங்கோ எதுவும் பண்ண முடியல. இதுதான் நம்ம நினச்சா தெய்வம் ஒன்று பிளான் ஒன்று தான் நினைக்கிறது. கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் வாக்கிங்கோ ஜாக்கிங். அப்படின்னா தான் நான் ஸ்விம்மிங்க்கு நான் ரெடி ஆக முடியும். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு என்னென்னா, ஏஜ் 35. ஸோ இந்த 35ன்ற ஏஜ் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஏஜ்ன்றது வந்து அதை கிராஸ் பண்ணி வந்தவங்களுக்கு தான் தெரியும். இந்த ஏஜில் தான் ஃபேமிலி எடுத்து ரன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ஏஜ் இது. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வந்து இந்த ஏஜில் வந்து அவங்களுடைய ஃபேமிலியை வந்து டேக் கேர் பண்ணிவிட்டு அவங்களும் அவங்களுடைய இதை வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 2025 2026 வருஷத்தில் வந்து இப்படி ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே ஹீட்டில் இருக்கும் ஏஐயோட இன்டர்வென்ஷனால். ஸோ டிமோட்டிவேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ எப்படி மோட்டிவேட் பண்ணலான்னா, நம்ம இன்னைக்கு வந்து ஏஐயோட எப்படி நம்ம கொலாபரேட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், இப்படி தான் நம்ம வந்து நம்ம ரெடி ஆகணும். ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்கோ அதை படிங்க, அப்டேட் ஆகிக்கோங்க, அடாப்ட் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இட் வில் ரியலி ஹெல்ப் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 10-15 இயர்ஸ் சர்வே பண்ணியே ஆகணும். அப்போ தான் ஃபேமிலி செட்டில் பண்ண முடியும். கிட்ஸோட எஜுகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து ஏஐ வந்து நம்ம வந்து சர்வே பண்ண விடுது, எப்படி நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். ஏன்னா இது வந்து டிராஸ்டிக் க்ரோத்தில் இருக்குது. எப்போ என்ன பண்ண போகுதுன்னு நம்மளுக்கே தெரியல. ஒருத்தன் மிசைல் விட்டு அட்டாக் பண்ணுறதுக்கும் ஏஐ யூஸ் பண்ணுறான், படிக்கிறதுக்கும் ஏஐ யூஸ் பண்ணுறான், ஹேக் பண்ணுறதுக்கும் ஏஐ யூஸ் பண்ணுறான், மிலிட்ரிக்கும் யூஸ் பண்ணுறானுங்க, அனாலிசிஸ்க்கும் யூஸ் பண்ணுறானுங்க, ஆட்டோமேஷனுக்கும் யூஸ் பண்ணுறானுங்க. ஸோ நம்ம இதை வந்து எப்படி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோன்றத மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து எந்த அளவுக்கு நம்ம அடாப்ட் பண்ணுறோன்றது மட்டும்தான் விஷயம். மற்றபடி வேறு இதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டே டியூன், பி அப்டேட்டட், பி ஹெல்த்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் நைட்.